Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Test topic Exercise 4.2, Part 3. Dear students, Exercise 4.2ல 8th sum பார்க்கலாம். Find the total bill amount for the data given below. இங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மார்க்டு பிரைஸ் 500 and 2000 கொடுத்துருக்காங்க. அதனுடைய டிஸ்கவுண்டிங் இருக்கு 5% and 10%. ஆல்சோ ஜிஎஸ்டியும் கொடுத்துருக்காங்க 12% and 28%. இப்போ இதனுடைய டோட்டல் பில் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதனுடைய டோட்டல் பில் அமௌண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதனுடைய செல்லிங் பிரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபார்முலா பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இங்க நமக்கு மார்க்டு பிரைஸ் 500 கொடுத்துருக்காங்க மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது இங்க 5%. இந்த 5% அப்படிங்கிறது 5% ஆஃப் 500. இந்த 500ல இருந்து 5% டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அதை எப்படி எழுதலாம்னா 5/100 into 500 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். 500 மைனஸ் 5/5 25 வரும். 500ல இருந்து 25 மைனஸ் பண்ணா நமக்கு 475 கிடைக்கும். இது வந்து செல்லிங் பிரைஸ். இந்த செல்லிங் பிரைஸ்ல இருந்து நம்ம பில் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஸ்கூல் பேக்கோட பில் அமௌண்ட்டை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து நம்ம ஜிஎஸ்டியை ஆட் பண்ண போறோம். அதாவது பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் வந்து 475 கொடுத்துருக்காங்க. இதோட ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் 12% ஆட் பண்ணணும். 12% அப்படிங்கிறது 12% ஆஃப் 475. செல்லிங் பிரைஸ்ல இருந்து அவங்க வந்து 12% வந்து ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. அப்ப அதை எப்படி எழுதலாம் 12/100 into 475 அப்படின்னு எழுதலாம். இப்ப நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். இது வந்து 25ஆல கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ் வரும் 100. இங்க 19 டைம்ஸ் 475 வரும். அடுத்து 4யும் 12யும் கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 3 4s are 12. அடுத்து பாத்தீங்கன்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 9 3s are 27, பேலன்ஸ் 2 இருக்கு. 1 3s are 3, 3 plus 2 5 வந்துடும். ஸோ 57. இப்போ 475 plus 57 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 532 rupees கிடைக்கும். இதுதான் ஸ்கூல் பேக்கோட பில் அமௌண்ட். இப்போ ஸ்கூல் பேக்கோட பில் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 532 கிடைச்சிருக்கு. 2 rupees கிடைச்சிருக்கு. அடுத்து ஹேர் ட்ரையரோட பில் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான் திரும்பவும் செய்ய போறோம். ஃபைனலா அதனுடைய 2 பில் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணுவோம். அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இப்போ மார்க்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா 2000 இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 10% இருக்கு. ஸோ 10% ஆஃப் 2000 அதை எப்படி எழுதலாம் 10/100 into 2000 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 100க்கும் இங்க 20 இருக்கு, இங்க 20 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா 2000 மைனஸ் 10 into 20 200 வரும். இப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1800 rupees கிடைச்சிருக்கு. இதுதான் செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஹேர் ட்ரையர். இந்த செல்லிங் பிரைஸ்ல இருந்து இதனுடைய பில் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும். பில் அமௌண்ட் அப்படின் பொழுது ஜிஎஸ்டியும் அதுல சேர்ந்து வரும். அப்ப ஜிஎஸ்டி இதுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 28% போட்டிருக்காங்க. ஸோ அந்த செல்லிங் பிரைஸோட இந்த ஜிஎஸ்டியை நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ செல்லிங் பிரைஸோட இந்த ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம்னா ஜிஎஸ்டி வந்து 28%. இப்போ 28% ஆஃப் 1800. அப்போ 28 divided by 100 into 1800 நமக்கு போட்டுக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இங்க 2 0 இருக்கு, இங்க 2 0 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா 1800 plus 28 into 18 நமக்கு 504 கிடைக்கும். ஸோ பிளஸ் 504. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஹேர் ட்ரையரோட பில் அமௌண்ட் வந்து 2304 rupees கிடைச்சிருக்கு.
இப்போ டோட்டல் பில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பில் அமௌண்ட் ஆஃப் ஸ்கூல் பேக் பிளஸ் ஹேர் ட்ரையர். இப்போ இது ரெண்டு அமௌண்ட்டும், அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த பில் அமௌண்ட்டும் 532வையும் அதே போல இந்த பில் அமௌண்ட் ஹேர் ட்ரையரோட பில் அமௌண்ட் 2304 ருபீஸையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நமக்கு 2836 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் டோட்டல் பில் அமௌண்ட். 9th sum. A branded air conditioner has a marked price of 38,000 rupees. There are two options given for the customer. Option 1, selling price is the same 38,000 rupees but with attractive gifts worth 3,000 rupees. Option 2, discount of 8% on the marked price but no free gifts. Which offer is better? அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏசி வந்து செல் பண்றாங்க, அதனுடைய மார்க் பிரைஸ் வந்து 38,000 ருபீஸ் இருக்கு. இதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு. யாருக்குன்னா கஸ்டமருக்கு, யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஷாப்ல. அதாவது பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 38,000 தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நீங்க 38,000 அந்த கஸ்டமர் வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஆனா அவங்க ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. கிஃப்ட் ஒர்த் 3,000 ருபீஸ். அவங்க அந்த ஷாப்ல இருந்து 3,000 ருபீஸ் வந்து அந்த கஸ்டமருக்கு கிஃப்டா கொடுத்துருவாங்க. அமௌண்ட்டா கொடுக்க மாட்டாங்க, கிஃப்டா கொடுத்துருவாங்க. செகண்ட் ஆப்ஷன்ல வந்து எந்த கிஃப்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த டோட்டல் அமௌண்ட் அந்த 38,000ல இருந்து டிஸ்கவுண்ட் வந்து 8% பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டுல எந்த ஆஃபர் வந்து கஸ்டமருக்கு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதனுடைய ரெண்டு ஆஃபர்லையும் அதனுடைய அந்த செல்லிங் ப்ரைஸை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் 3,000 மைனஸ் பண்ணணும். ஏன்னா 3,000 வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. அப்போ அவர் வந்து அந்த 3,000 நமக்கு ரிட்டர்ன் பண்றாங்க, ஆனா அது அமௌண்ட் எல்லாம் கிஃப்டா வருது. அது எப்படி வந்தாலும் சரி, அதை நம்ம 3,000 நம்ம மைனஸ் பண்ணிடணும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் 3,000. மார்க் ப்ரைஸ் வந்து 38,000 மைனஸ் 3,000. இப்போ 38,000 இருந்து 3,000 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 35,000 ருபீஸ் கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்க செல்லிங் ப்ரைஸை எடுத்துக்கிறோம். இப்போ இங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து 35,000. ஸோ அவர் ஆக்சுவலா எவ்வளவு அந்த கஸ்டமர் பே பண்ணிருக்காரு அப்படின்னா 35,000 தான் பே பண்ணிருக்கிறதா நம்ம இங்க எடுத்துக்கணும். ஏன்னா 3,000 ரிட்டர்ன் பண்ணிட்டாரு கிஃப்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிஃப்டா கொடுக்கல, டிஸ்கவுண்ட் அமௌண்ட்லயே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அது எவ்வளவு அப்படின்னா 8%. அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் மைனஸ் மார்க்டு பிரைஸ் இன்ட்டு 8/100. அதாவது 8% ஆஃப் மார்க்டு பிரைஸ். அதனால நம்ம மார்க்டு பிரைஸ் இன்ட்டு 8/100 போட்டுக்கிறோம். 38,000 மைனஸ் 38,000 இன்ட்டு 8/100. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்க 2 ஜீரோ இருக்கு. ஸோ இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 38,000 மைனஸ் 380 இன்ட்டு 8 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். 0 இன்ட்டு 8 0, 8 8s are 64, பேலன்ஸ் வந்து 6 இருக்கு. 3 8s are 24, ஸோ 24 plus 6 30. இப்போ நமக்கு 38,000 மைனஸ் 3,040 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 34,960 ருபீஸ் செல்லிங் பிரைஸா கிடைக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் நம்ம கம்பேர் பண்ணும்போது, செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 செல்லிங் பிரைஸ் லெஸ் தென் ஆப்ஷன் 1 செல்லிங் பிரைஸா இருக்கு. இந்த ஆப்ஷன் 2ல இருக்கிற அந்த செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல இருக்கிற செல்லிங் பிரைஸோட கம்மியா இருக்கு, லெஸ்ஸா இருக்கு. இப்போ லெஸ்ஸா இருக்கிறது தான் கஸ்டமருக்கு பெனிஃபிட். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட், ஷாப் கீப்பருக்கு கேட்கல. ஆனா அவருக்கு எது கேட்டிருக்கிறாரு, கஸ்டமருக்கு, நமக்கு யார் போய் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எது பெனிஃபிட். அப்ப எந்த செல்லிங் பிரைஸ் கம்மியா இருக்கோ லெஸ்ஸா இருக்கோ அதான் கஸ்டமருக்கு பெனிஃபிட். அப்ப எது கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் லெஸ்ஸா இருக்கு. 40 ருபீஸ் வந்து லெஸ்ஸா இருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் பெட்டர் ஆஃபர். 10th sum. If a mattress is marked for 7,500 rupees and is available at 2 successive discounts of 10% and 20%, find the amount to be paid by the customer. அதாவது
ஒரு மேட்ரஸ் இருக்கு. மேட்ரஸ் அப்படின்னா மெத்தை. அதை நம்ம அதனுடைய மார்க்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7500 இருக்கு. அதை 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு செல் பண்றாங்க. ஒரு கஸ்டமர் வாங்குறாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 10%, செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 20% கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய செல்லிங் ப்ரைஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் D1% divided by 100 into 100 minus D2% divided by 100. D1 என்றது first discount, D2 ங்கிறது second discount. இப்போ marked price வந்து 7500 into 100 minus D1 வந்து 10. ஸோ அதான் first discount வந்து நம்ம 10 எடுத்துக்கிட்டோம். ஸோ divided by 100 into 100 minus second discount வந்து 20%. ஸோ அதை D2 வந்து 20 எடுத்துக்கலாம். divided by 100. இப்போ 7500 into 100ல 10 மைனஸ் பண்ணா 90. ஸோ 90 by 100 into 100ல 20 மைனஸ் பண்ணா 80 by 100 வரும் நமக்கு இங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஜீரோ இருக்கு, இங்கே 2 ஜீரோ இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கு கேன்சல் பண்ணிடலாம், இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 75 இருக்கு, 9 8s are 72. ஸோ 75யும் 72யும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 5400 கிடைக்குது. ஸோ இதனுடைய செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5400 rupees இருக்கு. ஸோ அந்த கஸ்டமர் வந்து அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அந்த 2 டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா 5400. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.